வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9/11/1990 ஆண்டு பிறந்த ஜாதக பலன்கள இப்போதைக்கு பார்க்கலாம். நீங்க பிறந்து 35 வருஷத்த பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை, அதாவது தேய்பிறை அஷ்டமி திதியில நீங்க பிறந்திருக்கீங்க. சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில அமையக்கூடிய அமைப்பு. இதுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது கும்பராசி சந்திராசிரமமா அமையும். T2 டேட்டோ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் இந்த ஆயில்ய நட்சத்திர கடகராசியும் பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தா அதோட பலன் எப்படி அப்படின்னா, இது ஆதிசேஷனோட நட்சத்திரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அன்புக்கு சொந்தக்காரங்க, அடிமைக்கு அவங்க அன்புக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்ததுன்னா சீக்கிரம் கொஞ்சம் திருமணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைன்னா ஏதாவது குறை இருக்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு. சரிங்களா? சரி. இதுக்கு உண்டான குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உத்திராட நட்சத்திர தனுசு ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. நீங்க ஆயில்யத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே தசா புத்தி புதன் தசையை அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் நடந்தது 7 வருஷ கேது தசையும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும். இப்போதைக்கு சூரிய தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே ஓடிட்டு இருக்கும். இந்த சூரியனை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் பாதகம் செய்வான் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒண்ணு மகர லக்னத்துக்கோ, இல்ல அப்படின்னு சொன்னா மீன லக்கணத்துக்கோ இந்த 2 லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதியா செயல்படலாம். எப்படி அப்படின்னா, இது அட்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியாவும் இருக்கும். அதனால அது பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இது எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒண்ணு வீடு வாசலை விட்டுட்டு வெளியூர், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு. தந்தையை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை. இல்லைன்னா தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும். ஒண்ணு தந்தை மரண கண்டத்தை அடைவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ஆஸ்பத்திரியில வேண்டாத விரயம் பண்ணுவாங்க. சுப கடன் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த சூரிய திசையில அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, நீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கா இருந்ததுன்னா நல்ல லாபம். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபம். டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலையா இருந்ததுனாலும் நல்ல லாபம். டிரைவிங் போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சில சமயம் விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் நல்லாவே இருக்கு. போன வருஷம் ஒரு ஒரு விபத்துகளை சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தேதியில பாருங்க. அதாவது 9/11/1990 ஆண்டு பிறந்தவங்களோட பலன் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. நல்ல புத்திசாலித்தனமான மனைவியும் அமைவாங்க. சரிங்களா? அடுத்தது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. உணவு சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட வேலையா இருந்தா லாபத்த தான் குடுக்கும். ஆனாலும் செரிமான கோளாறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய அமைப்பு. நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரே நேரத்துல 1000 யோசனை பண்ணி கடைசியில எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போகும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கு. இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு தான் ஒண்ணு பசுமாட்டுக்கு தீவனம் குடுங்க. இல்லைன்னா முழு மகாபாரத கதைய கேளுங்க. உங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்திய குடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் தான் ஆண்களோட ஜாதகத்துக்கு உண்டான குறிப்புகள் நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண்களுக்கு உண்டான ஜாதகமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, தலக்கணம் புடிச்சவங்க, நீங்க எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னே உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையை இது குடுக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, சில சமயம் சலன புத்தி ஏற்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபோன்னால உங்களுக்கு சங்கடம் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. சில சமயம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம். பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறு, முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொஞ்சம் நீங்க அனுபவிப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கா இருந்ததுன்னா, நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஒரு சில பேர் ஆசிரியர் ஆகக்கூடிய தன்மையும், தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய அமைப்பையும் நல்லாவே இருக்குங்க. கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? அப்படின்னு சொன்னா, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது தாராளமா நீங்க எடுக்கலாம். ஒரு சில பேத்துக்கு திருமணத்த அமைச்சு குடுக்காத பிரச்சனைய குடுக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கணவனை இழந்து இருப்பீங்க. முதல் தாரத்த இழந்து இருப்பீங்க. அந்த மாரி முதல் தாரம் இழந்திருந்தாலும் 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய யோகத்தையும் குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வேறு இந்த ஜோதிட ரீதியா தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.